புரிஞ்சுக்கடா போஸ். அம்மா என்ன அவகிட்ட அடிமையாவே வாழ நான் சொல்றேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா. அவ உன்னை முழுசா நம்புற வரைக்கும் தான். நீ நிஜமா தெரிஞ்சிட்டேன்னு அவ நம்பிட்டான்னு வை. அவங்க அப்பா கிட்ட சொல்லி 200 பவுண்ட் நகையும் சீரும் பணமும் 50 லட்சம் ரூபாய் காரு எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு தாராளமா ஆட்டம் போட்டுக்கலாம்டா. நீயும் எம்எல்ஏக்கு ஒரே மருமகன் ஆயிடுவ. நாளை பின்ன அவர் மண்டையை போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சொத்து உனக்கு தானடா வந்து சேரும். அதுக்கப்புறம் ராஜ வாழ்க்கை வாழ போறது நீ தானடா. அதுக்காக இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீ. ஆமா, அதுக்காக எவ்வளவு நாள் தான் இப்படி கஷ்டப்படுறது? இத உன் செலவுக்கு வச்சுக்கோ. எப்படி அந்த செங்கல் சூளையில பணத்துக்கு ஆசைப்படுறவன் எவனாச்சும் இல்லாமல போயிருவான். அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட உனக்கு அங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு. உன்னை செங்கல் சூளைக்கு போய் மண்ணை குழ கல்ல தூக்குன்னு லோடெல்லாம் ஏத்தி கஷ்டப்படுன்னு சொல்லவே இல்லை. நீ கஷ்டப்படுற மாதிரி நடிக்க வச்சு செய்ய போஸ். எல்லாம் அவன் மனசு மாற வரைக்கும் தானே. அந்த சாவித்திரிக்கிட்டையும் தாமரைக்கிட்டையும் அமைச்சர் கொடுக்கிற கார்ல நாங்க உலா வருவோம்னு சவால் விட்டுருக்கோண்டா. அவளுங்க கண்ணு முன்னாடி ஒரு நாள் அந்த கார்ல ஏறி நான் போகலனா கூட என் கட்ட வேகாது போஸ். சரி, எனக்கு புரியுது. சரி போஸ், நீ ராத்திரி பண்ண பிரச்சனைக்காக மட்டும் அவகிட்ட போய் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு. இது வரையாமா? புரிஞ்சுக்கோ போஸ், அம்மா சொல்றேன்ல, நீ போய் கேளு. என் தங்கம் இல்ல.